புகைப்படங்களில் நினைவுகளை சேகரிப்பவர்களுக்கு மத்தியில் நாணயங்கள், தபால் தலைகள், கீச்செயின் எனப்படும் சாவி கொத்து, சின்னங்கள் மற்றும் பழங்கால பூட்டுகள் ஆகியவற்றிலும் நினைவுகளை சேகரித்து அதனை காட்சிப்படுத்துகிறார் கிடாகுலேம் பயபுசாரைச் சேர்ந்த குணசேகரன் ரத்னம். சிறு வயதிலேயே அவரிடம் தொடங்கிய இப்பழக்கம் பல ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் வாழ்நாள் பேரார்வமாக வளர்ந்துள்ளது. பல தலைமுறைகளுக்கு முன்பு கைமாறிய காலத்தால் தேய்ந்த நாணயங்கள் முதல் கண்டங்களை கடந்து பயணித்த வண்ணமய தபால் தலைகள் வரை ஒவ்வொரு பொருளும் கடந்த காலத்தின் கதை சொல்வதாக குணசேகரன் விவரித்தார். உலகின் பல்வேறு நாடுகளை உட்படுத்திய தமது சேகரிப்பு, பல ஆண்டுகால பயணங்கள், சக சேகரிப்பாளர்களுடனான பரிமாற்றங்கள், பழம்பொருள் சந்தைகளுக்கு செல்வது மற்றும் நண்பர்களிடமிருந்து கிடைத்த கைவினைப் பொருள்கள் ஆகியவற்றின் மூலம் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். மொத்த கலெக்ஷன் எடுத்திங்கன்னா ஸ்டாம்பு, பேட்ஜு, கீச்செயின், நோட்ஸு, காயின்னு, என்டி ஜாமா, போஸ்ட் ஆர்டர் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 10,000 இருக்கும். மதிப்பு பொருள் கருது வந்து பேட்ஜு. அதை நான் சேகரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். லேஸில் ஒரு இடத்துல கூட அது கிடைக்காது. அதே இடத்துல வந்து இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கு. நான் மோஸ்ட்லி டீனில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 6 ஷர்ட் இருக்கு என்கிட்ட. சின்னங்களுக்கு அடுத்து நாணயங்கள் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கும் குணசேகரன் அவற்றை சேகரிப்பதிலும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவித்தார். வெவ்வேறான காலகட்டம், கலாச்சாரம் உட்பட வரலாற்று தருணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாணயங்களின் சேகரிப்பும் கூடுதல் மன நிறைவை தருவதாக அவர் நிகழ்ந்தார். சில இடத்துல போகும்போது நான் காயின் தேடுவேன். அப்படி தேடும்போது சில காயின் கிடைக்கும், சில காயின் கிடைக்கும். சில காயின் வந்து வேக்காம் காயின் வந்து இப்போ காயின் இல்லை, அவங்க வந்து எல்லாம் நோட்டு தான். அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி நான் காயின் தான் நான் தேடுவேன். காயின் தவிர்த்து இல்லைன்னா நோட்டு வாங்குவாங்க. ஸ்டாம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மலேசியா வெளியூர்னு எடுத்திங்கன்னா மலேசியா அரசரோட படத்தை பார்த்து தெரிஞ்சிடும். அவங்க வெளியூரில் படம் தெரிஞ்சிடும். மலேசியாவில் என்னென்ன படம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். நுணுக்கமான வடிவமைப்புகள் மற்றும் தனித்துவ அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்ட பழங்கால பூட்டுகளும் குணசேகரனின் மதிப்புமிக்க சேகரிப்புகளில் அடங்கும். மிக பழமையானதானாலும் இப்பழங்கால பூட்டுகள் தங்களின் வசீகரத்தை ஒருபோதும் இழக்கவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இப்போ நான் காமிக்கிற பூட்டு பாருங்க, கணபதி மகாலட்சுமி. சாவி கூட என்டிக்கு. ரெண்டாவது இன்னொரு பூட்டு காமிக்கிறேன், கணபதியோட. இதுவும் என்டிக்கானது தான். பூட்டு வெங்கலத்தில் விழுது, சாவியும் என்டி கொடுது. இது சாவியும் இருக்குது, என்கிட்ட ஒரு ஜோடி இருக்குது. மூணாவது வந்து மீன் காமிக்கிறேன். இதோட வந்து சாவி வந்து சதவீதம் எங்கே போடுறதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு செஞ்சுருக்கானுங்க. இது சாவி எங்கே போடுறதுன்னு தெரியாது. இந்த செவில் இப்படி தூக்கினா தான் சாவி போட முடியும். பழம் பொருள்களின் மூலம் வரலாற்றை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் பயணமாக அமையும் இப்பழக்கம் தொடர்ந்து வளர்வதைப் போலவே காலத்தால் அழியாத பொருள்களை வருங்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பதில் குணசேகரனின் உறுதியும் வளர்கிறது.